எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த ஸ்பெஷலான கதை அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்பவே பிரபலமான ஆனா நிறைய வாழ்க்கை பாடங்களை ஒளிச்சு வச்சிருக்கிற ஒரு தமிழ் நாட்டோடி கதையை தான் பார்க்க போறோம். அறிவே பலம்னு சொல்றத நிரூபிக்கிற குக்கு மற்றும் நரியோட கதை தான் இது. சரி, எந்த வெயிட்டிங் வேணா நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத உருவத்துல ரொம்ப சின்னஞ்சிறிய ஒரு பறவை தன்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு கொடூரமான விலங்கை எப்படி வீழ்த்த முடியும்? இது நிஜமாவே சாத்தியமா? வெறும் உடல் பலம் மட்டும்தான் வெற்றியை தீர்மானிக்குமா, இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்விய மனசுல வச்சுக்கிட்டே நம்ம கதையோட ஹீரோக்களை இப்ப சந்திக்கலாம். கதையோட பகுதி ரொம்பவே சந்தோஷமா ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் எப்படி ஒரு பெரிய சோகத்துல மாறுதுன்னு பார்க்கலாம். ஒரு அடர்ந்த காடு. அங்க இருக்கிற ஒரு பெரிய அமைதியான ஆலமரத்துல மிங்கி, டோனி அப்படின்னு ரொம்பவே அன்பான ஒரு கொக்கு ஜோடி வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்ப நாளா குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கும் அந்த ஒரு வரமும் கிடைக்குது. இப்படி வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும்போதுதான் மோட்டு, வாமி அப்படின்னு 2 வாத்துகள் அவங்கள தேடி வராங்க. சும்மா வரலங்க, மிங்கிக்கும் டோனிக்கும் ரொம்பவே பிடிச்ச தங்க மீன்கள் பக்கத்தாத்துல கிடைக்குதுங்கிற ஒரு சூப்பரான நியூஸோட வராங்க. தங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு கிடைக்குதுங்கிற ஆசையில இந்த கொக்கு ஜோடி தங்களோட கூட்ட கொஞ்ச நேரம் தனியா விட்டுட்டு கிளம்புறாங்க. கரெக்டா இங்கதான் கதையோட முதல் திருப்பமே ஆரம்பிக்குது. இந்த 3 அப்படிங்கிற நம்பர் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? மிங்கி முதல் முறையா இட்டிருந்த முட்டைகளோட எண்ணிக்கை தான் அது. அந்த 3 முட்டைகளும் வெறும் முட்டைகள் கிடையாதுங்க. சீக்கிரமே நாம அப்பா அம்மா ஆக போறோம் அப்படிங்கிற அவங்களோட மொத்த கனவு, ஆசை, எதிர்காலம் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கியிருந்தது. அவ்வளோ ஒரு ஆழமான சந்தோஷம் அது. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. எல்லாம் நொடி பொழுதுல முடிஞ்சு போச்சு. அந்த ஆசை, கனவு எல்லாமே சுக்குநூறா உடைஞ்சிடுச்சு. எப்படின்னு கேக்குறீங்களா? இவங்க அந்த கூட்டை விட்டு போன உடனே ரொம்ப நேரமா குகையில இருந்து அவங்கள நோட்டமிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பேராசை பிடிச்ச நரி நேரா அந்த கூட்டுக்கு வருது. அந்த 3 முட்டைகளையும் ஒன்ன விடாம அப்படியே முழுங்கிடுச்சு. அந்த நரிக்கு அது சும்மா ஒரு நேரத்து சாப்பாடு. ஆனா அந்த கொக்குகளுக்கு அது அவங்களோட மொத்த உலகமே இல்லையா? அந்த துயரமான நாள் எப்படி கடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில மிங்கி முட்டையிடும்போது அவங்களுக்குள்ள இருந்த அந்த உச்சகட்ட சந்தோஷம், அப்புறம் மதியம் அந்த தங்க மீனுங்களை தேடி போகும்போது இருந்த ஒரு உற்சாகம், ஆனா பிற்பகல்ல அந்த நரி புகுந்து முட்டைகளை எல்லாம் ருசிச்சு சாப்பிட்ட அந்த குரூரம், கடைசியா மாலை நேரத்துல மிங்கியும் டோனியும் திரும்பி வந்து தங்களோட அந்த காலியான கூட்ட பாக்கும்போது அவங்களுக்கு எப்படி ஒரு வலி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. எந்த கொடூரமான விலங்கு இப்படி பண்ணியிருக்கும்னு நினைச்சு அந்த ராத்திரி முழுக்க அவங்க தூங்கவே இல்ல. இப்போ கதையோட 2வது பகுதி, ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை அவங்க எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துலதான் டோனி ரொம்பவே தெளிவா யோசிக்கிறான். எதிரி யாருன்னு தெரியாது, ஆனா நமக்கு உடல் பலம் கிடையாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அறிவை மட்டும்தான் பயன்படுத்தணும்னு முடிவெடுக்கிறான். அவனோட திட்டம் ரொம்ப கச்சிதமான 3 படிகளை கொண்டது. முதல் படி, நம்ம முட்டைய திருடினது நாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக முட்டை மாதிரி இருக்கிற 2 வெள்ளைக்கற்களை கூட்டுல வைக்கிறான். 2வது, காட்டுக்கே ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போய் ஒரு பொய்யான கதைய சொல்லி சிங்கத்தை தயார் நிலையில வைக்கிறான். 3வது கட்டமா அந்த திருட்டு நரியே நேரா சிங்கத்தோட குகைக்கே வரவழைக்கிறான். இதெல்லாம் எப்படி அவ்வளவு கரெக்டா நடந்துச்சு? வாங்க பார்க்கலாம். இந்த இடம் கொஞ்சம் சீரியஸாவும் அதே சமயம் கொஞ்சம் சிரிப்பாவும் இருக்கும். தோனி கூட்ல வச்சது உண்மையான முட்டைன்னு நினைச்சு அந்த பேராசை பிடிச்ச நரி மறுபடியும் திருட வருது. அந்த வெள்ளக்கல்ல வாயில போட்டு வேகமா கடிக்கும்போது நரியோட பல்லுதான் உடையுது. வலியில துடிச்ச அந்த நரி என்ன சொல்லுது தெரியுமா? அட கடவுளே, இது கல்லு போல, இந்த கொக்கு ரொம்ப அறிவாதான் இருக்கு. அப்போதான் டோனிக்கு திருடன் யாருன்னு உறுதியாகுது. நரிய நேரடியா அடிச்சு வீழ்த்த முடியாதுன்னு டோனிக்கு நல்லாவே தெரியும். அதனால தன்னோட மாஸ்டர் பிளான அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறான். கதையோட 3வது பகுதி, சிங்கத்தின் குகை வலை. அந்த நரியை எப்படி சிக்க வைக்கிறாங்கன்னு பாருங்க. டோனி நேரா சிங்கத்துக்கிட்ட போறான். சிங்கராஜா, காட்டுல ஒரு கொடிய நரி உங்கள கொன்னு போடுவேன்னு திமிரா சொல்லிக்கிட்டு தெரியுது அப்படின்னு ஒரு பெரிய பொய்யா அவிழ்த்து விடுறான். இத கேட்டதும் சிங்கத்துக்கு கோபம் தலைக்கேறுது. யார் என்ன கொல்ல வரான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி குகைக்குள்ள தயாரா காத்துக்கிட்டு இருக்கு சிங்கம். இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் மிங்கி நரிக்கு கேக்குற மாதிரி சத்தமா ஒரு நாடகம் ஆடுறா. நாம ஏற்கனவே சிங்கத்தோட குகையில 9 முட்டைகளை மறைச்சு வச்சிருக்கோம்ல, இன்னைக்கு போய் அதை பாத்துட்டு வருவோம் அப்படின்னு டோனி கிட்ட சொல்றா. 9 முட்டையா? இத கேட்ட உடனே நரிக்கு ஆசையில எச்சில் ஊறுது. இதுதாங்க டோனி போட்ட அந்த அட்டகாசமான தூண்டில். பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கறத இது ரொம்பவே அருமையா விளக்குது.
அந்த நரி 9 முட்டைகளை ஒரு கை பார்க்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட கொக்குகளுக்கு பின்னாடியே சத்தமில்லாம சிங்கத்தோட குகைக்குள்ள நுழையுது. ஆனா உள்ள காத்திருந்த நிஜம் என்ன? நரிதான் தன்னை கொல்ல வரான் அப்படின்னு முழுமையா நம்பி உச்சகட்ட கோபத்துல உள்ள காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிங்க ராஜா. குகைக்குள்ள இருட்டுல பதுங்கி வந்த நரிய பார்த்த உடனே சிங்கம் பயங்கரமா கர்ஜிக்குது. ஓஹோ, நீதான் என்னை சாப்பிட வரியா? வா, உனக்கு நான் இன்னைக்கு சரியான விருந்து தரேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் பாயுது. நரி எவ்வளவோ கெஞ்சி பாக்குது. நான் உங்களை கொல்ல வரல, முட்டை சாப்பிட தான் வந்தேன்னு சொல்ல வருது. ஆனா சிங்கம் அது கேக்குற நிலைமையிலேயே இல்ல. நரிக்கு அன்னைக்கு சரியான பாடம் கிடைச்சுது. டோனியோட அந்த தந்திரமான திட்டம் 100% வெற்றி. கதையோட இறுதி பகுதி. அறிவே எப்போதும் பலத்த வெல்லும் அப்படிங்கிற முடிவுக்கு நாம இப்போ வந்திருக்கோம். நரியோட தொல்லை நிரந்தரமா முடிஞ்சுது. கொஞ்ச நாளைக்கப்புறம் மீண்டும் அதே நம்பர் 3. ஆனா இந்த முறை உங்களுக்கு முழுமையான சந்தோஷம் கிடைச்சது. மிங்கி மறுபடியும் 3 முட்டைகளை இடுறா. அந்த முட்டைகள் ரொம்ப பாதுகாப்பா இருந்து அதிலிருந்து அழகான 3 குஞ்சுகள் வெளியே வருது. தங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், அப்பா அம்மா ஆகணுங்கிற அவங்களோட கனவு எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப அழகா நிறைவேறிடுச்சு. சோ இந்த முழு கதையிலிருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, புத்திசாலித்தனம். அது வெறும் அறிவு கிடையாதுங்க, ஒரு முரட்டு பலத்தை தோற்கடிக்கக்கூடிய இறுதி ஆயுதம் அதுதான். நம்ம எல்லாரும் இந்த நரியை விட பலசாலியிலேயே நினைச்சு பின்வாங்காம டோனியை போல சமயோசிதமா புத்திய பயன்படுத்தினா எந்த ஒரு பலசாலியையும் நம்மால நிச்சயமா தோற்கடிக்க முடியும். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். உங்களை விட ஒரு பெரிய சக்தி உங்களோட வழிய மறைக்கும்போது அதோட முட்டி மோதி தோற்பதை விட புதிய பாதையை உருவாக்க உங்களோட புத்திசாலித்தனத்தை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? டோனி மாதிரி நீங்களும் ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. உங்களோட அந்த நரி எதுவாக இருந்தாலும் அதை உங்களோட அறிவால் வீழ்த்துங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதை அலசலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.